IBC Tamil, the political voice. Title sponsor, Chennai Silks. Let the celebrations begin. நீங்க கடந்த தேர்தலில் ஒரு 3 தேர்தலாக இருந்தாலும் சரி 4 தேர்தலாக இருந்தாலும் சரி மரியாதைக்குரிய நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அவர்கள் ஒரு தமிழ் தேசியம் என்ற ஒரு வார்த்தையை சொல்லி அவர் களம் கண்டார். இந்த தமிழ்நாட்டில் சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் அவர்களுக்கு தேவையா தேவையில்லையான்னு தமிழ் மக்கள் முடிவெடுத்தார்கள். அவங்களாம் எந்த மாற்றுமே இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்படிலாம் இல்லை, அவங்களுக்கு ஒரு மாற்று இருக்கு. என்ன அப்படின்னா, இது நாள் வரைக்கும் சினிமா தியேட்டருக்குள்ள அடிச்ச விசில இனிமேல் தெருவில் அடிக்க போறாங்க. தாவேக்காவும் கிட்டத்தட்ட அப்படிதான். அவங்க கிட்ட என்ன மாற்று இருக்காங்க? நீங்க மாற்றுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ அந்த மாற்று அப்படிங்கிற அந்த இடத்துக்கு பங்கு போட ஒருத்தங்க வந்திருக்காங்க இல்லையா? அந்த மாற்றை நாங்க மாற்றாவே எடுத்துக்கலைங்க. மக்கள் எடுத்துக்கிட்டாங்க போல தெரியுது. திமுகவும் நாம் தமிழரும் ஒரு வேவலத்துல வந்திருக்கீங்களே, விஜய் மேல அவ்வளவு பயமா? அதாவது எங்களை பார்த்து வேணா அண்ணன் வந்து பின்பற்றாங்கன்னு சொல்லுங்க, நான் அவங்கள பார்த்து நாங்க பின்பற்றோம்னு சொல்லாதீங்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இன்னைக்கு புதிதாக நாங்கள் வரோம் என்று சொன்னால் மக்கள் மன்றத்திலே நீங்க எவ்வளோ பேர் வந்திருக்கலாம், நீங்க சொல்லக்கூடிய பல பேர் இந்த களத்தில் வந்திருக்கலாம். அவர்களோட வாக்கு சதவீதமும் அவர்களுக்கு மக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பும் அவர்களுக்கு கூடிய கூட்டமும் அவர் என்ன செய்ய போறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழக அரசியல் களத்தில் யாரெல்லாம் வந்தார்களோ அவர்களுக்கு இல்லாத அளவிற்கு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு தலைவர் மாற்று சக்தியாக, ஒரு முதன்மை சக்தியாக தமிழ்நாட்டிலே அதே திராவிடத்தை, அதே பெரியாரை, அதே காமராஜரை, அதே அஞ்சலை அம்மாளை வைத்து தன் கொள்கை தலைவராக பெரியாரை கையில் எடுத்து இங்கே அரசியல் களத்தில் வந்திருக்காருன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் மனதை கவர்ந்து உணர்ந்து இந்த இடத்துல வந்திருக்கிறார். நீங்கள் கடந்த தேர்தலில் ஒரு 3 தேர்தலாக இருந்தாலும் சரி 4 தேர்தலாக இருந்தாலும் சரி மரியாதைக்குரிய நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஒரு தமிழ் தேசியம் என்ற ஒரு வார்த்தையை சொல்லி அவர் களம் கண்டார். தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு எத்தனை விழுக்காடு வாக்களித்தார்கள், எந்த விழுக்காடுக்கு கொண்டு போனாங்க, இந்த தமிழ்நாட்டில் சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலும் அவர்களுக்கு தேவையா தேவையில்லையான்னு தமிழ் மக்கள் முடிவெடுத்தார்கள். ரெண்டாவது கேட்டிங்கன்னா, அடுத்தது பேச வேண்டியது நம்ம சகோதரி ஃபாத்திமா அவர்கள். ஒரு விதத்தில் நான் ஒத்து போகிறேன். நாம் தமிழர் இயக்கம் மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்கள் அரசியல் களத்தில் எங்களுக்கு ஒரு கொள்கை வேறுபாடாக இருக்கலாம், அவர் பெரியாரை எதிர்க்கிறவராக இருக்கலாம், நான் பெரியாரை ஆதரிக்கிறவராக இருக்கலாம். ஆனாலும் காசே செலவு பண்ணாமல் தேர்தல் கமிஷன் 43 லட்சம் செலவு பண்ணுன்னு சொல்லி கூட இவர்கள் 4 லட்சம் 5 லட்சம் செலவு பண்ணி தான் தேர்தலை சந்திக்கிறார்கள் என்பதை தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் மாற்ற முடியாத ஒரு விஷயமா பார்க்கக்கூடியது நாம் தமிழருக்கு நம்ம சொல்ல என்று கடமைப்பட்டிருக்கோம். மாற்று சக்திகளுக்கு இடமில்லையான்னு கேட்பதற்கு பதிலாக மாற்று சக்திகளுக்கான தேவை இருக்கிறதா இல்லையா என்று வைத்திருந்தால் சரியாக இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா 60 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக இந்த மண்ணில் வந்து மாறி மாறி திராவிட கட்சிகள், இருபெரும் திராவிட கட்சிகள் இந்த மண்ணை ஆண்டு வந்திருக்கிறார்கள். தங்களுக்குன்னு கொள்கை இருக்கு அப்படின்னு இந்நாள் வரைக்கும் சொல்லி வரக்கூடிய இந்த திராவிட கட்சிகள் ஒரு கொள்கை முலாமிட்டு இன்றைக்கும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் நம்மளால பார்க்க முடியுது. பெரிய பெரிய முன்னத்தியர்களை ஐயா அண்ணா அவர்களாக இருக்கட்டும், இல்லை எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும், இவர்களுடைய முகத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய கட்சி, ஐயா ஈவரா போன்றவர்களுடைய முகத்தை மட்டும் வைத்து அரசியல் செய்யக்கூடிய இந்த கட்சிகள் அவர்கள் சார்ந்திருக்க இல்லை எடுத்திருக்கக்கூடிய கொள்கையை இந்நாள் வரைக்கும் நிறைவேற்றி இருக்கிறார்களா, அதை நடைமுறையில் கொண்டு வந்திருக்கிறார்களா அப்படின்னா கட்டாயம் இல்லை. அப்போ இதுலேருந்து மக்களுக்கு ஒரு மாற்று என்பது கட்டாயம் தேவைப்படுது. இவங்க மாறி மாறி லாவணி கச்சேரி பாடுறதே ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்மளால பார்க்க முடியுது. இப்ப தாவேக்காவும் நீங்களும் பாடுற மாதிரியா? அது வந்து எப்படி சொல்றது, தாவேக்காவும் கிட்டத்தட்ட அப்படிதான். அவங்க கிட்ட என்ன மாற்று இருக்கு? அண்ணன் சொன்னாரு, நாங்க வந்து ஜெயலலிதா வச்சிருக்கோம், அம்மையார் அண்ணாவை எடுத்திருக்கோம், நாங்க வந்து கலைஞர் எடுத்திருக்கோம். கலைஞரை கூட ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டாங்க. அதனால அவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டனால அவங்களுக்கும் பெருசா மாற்று இல்லை அப்படிங்கிறத என்னைய பொறுத்த வரைக்குமான பார்வையா இருக்கு. இல்ல அவங்க தான் புதுசா சொல்றாங்க. தாவேக்காவே சொல்லாத நீங்க ஒரு புது தகவலை சொல்லியிருக்கீங்க. கலைஞரை எடுத்திருக்காங்க. தாவேக்கா எல்லாரையும் ஏற்கனவே எடுத்தவங்கள தான் ரோல் மாடல் எடுத்து அதே மாதிரியான அரசியலை தான் இன்னைக்கு முன்வைக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் எந்த மாற்றும் இல்லை. அப்ப மக்கள் மாற்றத்தை விரும்பி ஒவ்வொரு முறையும் களத்துல இந்த முறை ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டு விடாதா அப்படின்னு தான் ஒவ்வொரு முறையும் வாக்கு செலுத்துறாங்க. ஆனால் அந்த மற்ற மக்களுக்கு இறுதியில் ஏமாற்றம் ஒன்றே வாய்க்கிறது அப்படிங்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா மாறி மாறி இவங்க தான் வந்துகிட்டு இருக்காங்க. மாற்றுன்னு சொல்லிட்டு வந்த எத்தனையோ பேரை நம்மளால பார்க்க முடியுது. ஏன்
நம்ம மரியாதைக்குரிய ஐயா கமல்ஹாசன் அவர்களை எடுத்துக்கலாம். சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார்னு பாட்டெல்லாம் பாடி டார்ச் லைட் எடுத்து வேகமாக டிவியை வந்து உடச்செல்லாம் தள்ளினாரு. ஆனால் இன்னைக்கும் அவர் மாற்றம்னு சொல்லிட்டு வந்து கிட்டத்தட்ட 4 லட்சம் பேருடைய வாக்குகளை எல்லாம் வாங்கி அவர்களை ஏமாற்றி இன்னைக்கு மீண்டும் அதே குட்டையில் ஊர்ன மட்டையா அதே திராவிட முன்னேற்ற கழகத்தோட தான் இணைந்து இருக்கிறார் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இப்போ இவர்கள் மேம்போக்காக நாங்கள் வந்து தேர்தலுக்கான கூட்டணின்னு சொல்லுவதெல்லாம் ஒரு நீங்க கன்க்ளூட் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. ஒரு கேள்வி அதுக்கு பதில் சொல்லிடுங்க. நீங்க மாற்றுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ அந்த மாற்று அப்படிங்கிற அந்த இடத்துக்கு பங்கு போட ஒருத்தங்க வந்திருக்காங்க இல்லையா? அந்த மாற்றை நாங்க மாற்றாவே எடுத்துக்கலைங்க. மக்கள் திராவிடமும் தமிழ் தேசியம் ரெண்டு கண்கள் மக்கள் எடுத்துக்கிட்டாங்க போல தெரியுது. இல்ல அது இன்னைக்கு அண்ணன் சொன்னது போல எங்களுடைய மரியாதைக்குரிய அண்ணன்மார்கள் எல்லாம் கூட முன்பே குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆட்டுக்கார அலமேலு என்கின்ற படம், ஆட்டை கூட்டிட்டு வீதியெல்லாம் சுத்தினாங்க. அந்த ஆட்டை பாக்குறதுக்காக எவ்வளவு மக்கள் கூடினாங்கன்னு தெரியும். அதனாலே அதெல்லாம் வாக்கா மாறினுங்கிற அர்த்தம் இல்ல. திமுகவும் அதிமுகவும் ஒரு வேவ்லென்த்ல வர்றது கூட என்னால புரிஞ்சுக்க முடியுது. திமுகவும் நாம் தமிழரும் ஒரு வேவ்லென்த்ல வந்திருக்கீங்களே, விஜய் மேல அவ்வளவு பயமா? அதாவது எங்களை பார்த்து வேணா அண்ணன் வந்து பின்பற்றாங்கன்னு சொல்லுங்க, அவங்கள பார்த்து நாங்க பின்பற்றோம்னு சொல்லாதீங்க. ஏன்னா இந்த 15 ஆண்டுகால அரசியல்ல நாம் தமிழர் கட்சியினுடைய வருகைக்கு பின்பு இந்த கொள்கை அரசியல் என்பது மிகப்பெரிய தாக்கத்தை மக்கள் மத்தியில் உருவாக்கி இருக்கு. மக்கள் கட்டாயம் இவர்கள் சொல்லக்கூடிய கொள்கை என்ன அப்படிங்கறத ஆழ்ந்து சிந்திக்க தொடங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னைக்கு கொலை, கொள்ளை, சாதி இழிவு, தீண்டாமை, மதுமத போதை, பெண்ணி அடிமைத்தனம், இது ஏதுமற்ற ஒரு தூய சமூகத்தை பிறப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நாம் தமிழர் கட்சி களத்துல நிக்குது. அவங்களாம் எந்த மாற்றுமே இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்படிலாம் இல்லை, அவங்களுக்கு ஒரு மாற்று இருக்கு. என்ன அப்படின்னா, இது நாள் வரைக்கும் சினிமா தியேட்டருக்குள்ள அடிச்ச விசில இனிமேல் தெருவில் அடிக்க போறாங்க. அந்த மாதிரியான ஒரு மாற்று வந்து கட்டாயம் இருக்கும் அவங்க கிட்ட. முஸ்தபா அவர்கள் பேசும்போது எல்லாருமே அவங்களுடைய கட்சி வந்து ஒரு முன்னத்தியர்களாக அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியும் ஐயா எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சியும் கூட ஏற்கிறார்கள். அதே மாதிரி ஐயா கருணாநிதி அவர்களையும் வழிகாட்டியாகத்தான் அவங்க ஏற்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, திமுகலேருந்தும் அதிமுகலேருந்தும் ஊழல் செஞ்சவங்க எல்லாம் பிரிஞ்சு போய் இன்னைக்கு தாவேக்கால சேர்றாங்க அப்படின்னா அவங்க கிட்ட என்ன மாற்றத்தை திமுகவுல இருந்து போயிருக்கிறாங்க. திமுகவுல இருந்து அதிமுகவுல இருந்து பிரிஞ்சு போனவங்க எல்லாம் தாவேக்காவில் இணைஞ்சுதான் இருக்காங்க. இப்ப கூட அண்மையில நா. சுப்பிரமணியம் என்கின்ற அதிமுகவை சார்ந்தவர் ஊழல் வழக்கில் சிக்குண்டவர் தான் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ அவர்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு தாவேக்காவில் சேர்றாங்க அப்படின்னா அப்போ அவங்க கிட்ட என்ன மாற்றத்தை நாம் எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி நமக்கு முன்னாடி இருக்கு. இன்னைக்கு திராவிடம்னு சொல்லிட்டு வந்த எத்தனையோ பேர் திராவிடம் ஒரு இனம் என்றெல்லாம் பேசி வந்தவர்கள் இன்னைக்கு திராவிடம் என்பது ஒரு கருத்தியல்னு மாறி நிற்கிறாங்க அப்படின்னா கட்டாயம் அது தமிழ் தேசியத்தின் வருகைக்கு பிறகுதான், அது தமிழ் தேசியத்தின் மறுமலர்ச்சிக்கு பிறகுதான், அதுவும் எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தாய்மாமன் சீமானவர்களுக்கு பிறகுதான். அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். தமிழக அரசியலை நீங்கள் உற்று கவனித்து பார்த்தீர்கள் என்றால் சீமானின் வருகை முன், சீமானின் வருகைக்கு பின் என்று மாற்றி அமைக்க வேண்டிய அவசியமும் தேவையும் இருக்கிறது. அப்படித்தான் நீங்க மக்கள் வந்து வெறும் சித்தாந்தத்தை, வெறும் சினிமா பிரபலத்தை மட்டும் பார்த்து அரசியலுக்கு மக்கள் எளிதாக வாக்கு செலுத்த மாட்டார்கள். சித்தாந்தத்தை பார்த்து வாக்கு செலுத்துவார்கள். அதற்கு இந்த 2026 சாட்சியாக இருக்கும். IBC Tamil, the political voice. Title sponsor Chennai Silks. Let the celebrations begin. மணப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹா the Chennai Silks. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.